வணக்கம். இன்றைய தினம் 15 ஏப்ரல் 2024. டைம் வந்து கரெக்டாக 9 மணி 24 நிமிஷம் ஆகுது. இன்றைக்கி ஆல்கோ ட்ரேடிங்காக 48,300 கால் ஆப்ஷன், 47,800 புட் ஆப்ஷன் எடுத்திருக்கோம். 48,300 கால் ஆப்ஷனில் செகண்ட் கேண்டில் போயிட்டுருக்கு. அதே போல் புட் ஆப்ஷனில் செகண்ட் கேண்டில் போயிட்டுருக்கு. ரோபோவில் எல்லாமே தயாராக இருக்குது. இன்னும் எந்த சைடும் எடுக்கலை. இப்போ தான் லெவல்ஸ் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. பார்க்குறோம். நமக்கு இப்போது ஆர்டர் எடுத்துருக்கு. ஆர்டர் எடுத்து 30,000 ரூபா கிட்ட நமக்கு வந்து இப்போது மார்ஜின் யூஸ் ஆகிருக்கு. 48,300 கால் ஆப்ஷன் 148க்கு ஷார்ட் ஆகிருக்கு. 47,800 புட் ஆப்ஷன் 161க்கு பை ஆகிருக்கு. ஓவரால் எம்டிஎம் பார்க்குறோம். ஒரு 100 ரூபா கிட்ட ப்ராஃபிட்டில் இருக்குது. ஹெட்ஜிங் வந்து 46,600 புட்டு, 49,200 கால் ஹெட்ஜிங்காக 10 ரூபா வாங்கியிருக்கு. லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியுது. புட் ஆப்ஷன் 166 மேலே போச்சுன்னா பை, 131 கீழே வந்தது நான் செல்லு. அதே போல் கால் ஆப்ஷனும் ஷார்ட்டில் இருக்குது. கால் ஆப்ஷன் பார்க்குறோம். நேரம் இப்போ கரெக்டாக 4 மணி ஆகிருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் காத்தால் ஷார்ட் அடிச்சதை நம்ம பார்த்தோம். அது வந்து ஒரே கால் தான் செல்லிங்கில் ஆட்டோமேட்டிக்காக டேரெக்டாக 28 ரூபா வந்து இது வந்து ஹெட்ஜ் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகிறதுனால அவுட் ஆஃப் த மணி பை ஆகிருக்கிறதுனால நமக்கு வெறும் 30,000 தான் நமக்கு வந்து தேவைப்படும். ஏன்னா ஒன் சைடுக்கு 2 சைடு சேர்த்து 43,000 நமக்கு மார்ஜின் தேவைப்படும். புட் ஆப்ஷனை பொறுத்த மட்டிலும் ஒரு பை ஆனது திரும்ப ஷார்ட் எடுத்து திரும்ப ரெண்டாவது தடவை எடுத்து கடைசியாக பை ஆகி மேலே போயிருக்கு. இப்போ நம்ம ஆர்டர் புக் பார்க்குறோம். இது ஆல்கோ ட்ரேடிங்குடைய ஆர்டர் புக்கு. காத்தால் எடுத்து கால் எடுத்துருக்கு. அதே போல் புட்டு பை ஆகிருக்கு. திரும்ப புட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தடவை 2 தடவை 3 தடவை ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கு. திரும்ப காலும் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கு. கால் வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் வந்து அச்சீவ் ஆகிடுச்சு. கடைசியாக பை டார்கெட்டு புட்டு பார்த்தீங்கன்னா கடைசியாக இன்னொரு தடவை ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு கடைசி டைமில் புட்டு பை ஆகிட்டு 209 ரூபாய்க்கு டார்கெட் அச்சீவ் ஆகிருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா நியூட்ரல் ஆல்மோஸ்ட் 200 ரூபா ப்ராஃபிட்டில் முடிஞ்சிருக்கு. இப்போது அலைஸ் ப்ளூவுடைய ஆர்டர் புக் பார்க்கலாம். அலைஸ் ப்ளூவுடைய ஆர்டர் புக் பார்க்குறோம். இது காத்தால் 9:15 9:15 கரெக்டாக 9:18 எடுத்திருக்கு. கால் ஆப்ஷன் பை ஆகிருக்கு. புட் ஆப்ஷன் பை ஆகிருக்கு. கரெக்டாக 9:25 பார்க்குறோம். கால் ஆப்ஷன் ஷார்ட் எடுத்திருக்கு. புட் ஆப்ஷன் பை ஆகிருக்கு. தொடர்ந்து ஸ்டாப் லாஸ் அதாவது புட்டு சைடு ஹிட் ஆகிருக்கு. திரும்ப அப்புறமா பார்க்குறோம். மார்க்கெட் வந்து நமக்கு கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா 3:18 எல்லாமே கட் ஆகிருச்சு. 3:18 ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட்டில் எம்ஐஎஸ் போட்டதுனால அதே கட் ஆகிருக்கு எல்லாமே. ஓவரால் எம்டிஎம் பார்க்குறோம். 200 ரூபா கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இன்றைக்கி பொறுத்த மட்டிலும் கொஞ்சம் சைட்வேஸ் தான் இருந்தது. அதாவது காத்தாலேருந்து டில் ஒரு 2 மணி வரையும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து டோட்டல் சைட்வேஸ் 2 மணிக்கு அப்புறமா தான் கீழே வந்திருக்கான். இருந்தாலும் நம்ம சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எப்படி சைடுவேஸ் போனாலும் ஒரு சைடு ப்ராஃபிட்டை நமக்கு வந்து ஈடு கட்டி கொடுத்துரும். ஏன்னா இப்போ கால் சைடு இப்போ அந்த புட்டு சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜிக்ஸாகாக இருந்தது. பை வந்திருக்கு, செல் வந்திருக்கு, பை வந்திருக்கு, செல் வந்திருக்கு. ஈவன் தோ 3 மணி 18 நிமிஷம் வரையும் ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம ஓட்டினா கூட நாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த 3,000 ரூபா லாஸ் வரலை. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் காரணம் பார்த்தீங்கன்னா கால் சைடு புட்டு சைடு ஏற்படக்கூடிய நஷ்டத்தை வந்து நமக்கு இதை எடுத்து கொடுத்துரும். இந்த மாதிரி சைடுவேஸ் போச்சுனாலே நமக்கு வந்து ஈஸியாக நம்மளை காப்பாற்றிடும். இதுதான் இந்த சிஸ்டமில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பம்சம். ஸோ இதுக்கு வந்து டோட்டல் நமக்கு என்ன கேபிட்டல் தேவைப்படுது? 65,000 ரூபா இருந்தால் போதும் ப்ராஃபிட்டு. நம்ம 40,000 ரூபா ரீடிப்ளாய் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான் இதுக்கு தேவைப்படுது. இன்றைக்கி வந்து ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 200 ரூபா தான் ப்ராஃபிட்டில் இருக்குது. பார்க்குறோம். கால் சைடில் வந்து ஒரு 1000 ரூபா கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. புட்டு சைடில் லாஸ் எல்லாம் ரிகவர் பண்ணி 700 ரூபா நமக்கு மைனஸ் ஆகிருக்கு. ஓவரால் நமக்கு 200 ரூபா ப்ராஃபிட்லேயே இன்றைக்கி முடிஞ்சிருக்கு. நாளை வந்து ஒரு புது ட்ரேடில் சந்திக்கலாம்.